பசிக்குது, சாப்பாடு ஆயிடுச்சா என்ன? இட்லி தான் ஊத்திட்டு இருக்கேன், இந்த எடுத்துட்டு வரேன். இந்த ஆயிடுச்சு. என்னதான் பண்ணுவீங்கன்னு தெரியல. 6 மணில இருந்து இந்த சமையக்கட்டுக்குள்ளேயே தான் இருக்கீங்க. வேலையே ஆக மாட்டேங்குது வீட்டுல உட்காந்துக்கிட்டு. நான் வேலைக்கு போகாம வீட்டுல இருக்க ஒரு நாளாவது நேரங்காலமா சமைச்சு கொடுப்போன்னு ஏதாவது இந்த வீட்டுல இருக்கு? ஒவ்வொன்றையும் சொல்லி சொல்லி கேட்டு கேட்டுதான் வாங்கி சாப்பிட்றதா இருக்கு. ஏன்டாப்பா, ஏன் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? சத்தம் போடுறது மட்டும்தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும். மனுஷனுக்கு பசிக்குது, வீட்டுல இருக்க நானே ஒரு நாளாவது நேரங்காலமா சமைச்சு கொடுப்போன்னு ஏதாவது இருக்குதா? சரிடா இந்த கொண்டு வர சொல்றேன். குழம்பு ஊத்தி எடுத்துட்டு வரதுக்குள்ள பரப்பாரு. ஏண்டி மருமவளே, வேறசா வேலை செய்ய மாட்டியா? பையன் பாரு கத்திக்கிட்டு கிடக்குறான். நான் ஒருத்தர் 2 பேருக்கு சமைக்கணும், எல்லாத்துக்கும் சமைக்கணும். இப்பதான் அந்த பையன் பள்ளிக்கூடத்துக்கு போனேன். அவனை அனுப்பி வச்சுட்டு இதெல்லாம் கடகடன்னு செஞ்சு கொடுக்குறேன். அதுக்குள்ள என்ன அவசரம் கத்திக்கிட்டு கிடக்குறாரு? இதான் எடுத்துட்டு வந்தாச்சு. குழம்பு ஊத்தி எடுத்துட்டு வர வேணாமா? கொதிக்க இருக்குது. கொதி கொடுத்தாலும் கத்துவாரு வாழுன்னு. சரி இட்லி என்ன அதிகமா ஊத்தி வச்சிருக்கியா? குழம்பலாம் மதியானத்துக்கு சேர்த்தே செஞ்சு வச்சுட்டேன். அவன் வீட்டுல இருக்க நாள் இட்லி அம்புட்டு ஆக்கி வைப்ப. அதுவும் காலையில ஆக்குறது மதியானம் திங்க முடியாது. கல்லுண்டு கணக்கா இருக்கும், தூக்கி அடிச்சா மண்டையே பொழந்துரும். அப்படி இருக்க இதை போய் நீ செஞ்சு வச்சிருக்கியா? ஆமா அத்தை சொல்லுவீங்க, கஷ்டப்பட்டுக்கிட்டு நான் எல்லாம் செய்யறேன்ல, இதுவும் பேசுவீங்க, இதுக்கு மேலையும் பேசுவீங்க. சரி போ, வளன்னு பேசிட்டு இருப்ப. பையன் பசியோட கிடக்குறான், கொண்டு போய் கொடு. நம்மள அதட்டதான் வீட்டுல ஒருத்தர் 2 பேரும் இல்ல, மொத்த குடும்பமும் வரும். ஐயோ எவ்வளவு இட்லியை ஊத்தி வச்சிருக்கா பாரு. இதெல்லாம் சாப்பிட முடியுமா? காலையில ஒரு நேரம் தான் இட்லியை சாப்பிட முடியும், மதியானமும் இதை சாப்பிட முடியுமா? வீட்டுல இருக்க பையனுக்கு ஏதோ கறி ஏதோ எடுத்து ஆக்கிறத விட்டுவிட்டு இவ்வளோ ஊத்தி வச்சிருக்கா பாரு. வேலை செய்யறதுக்கு வளைய மாட்டேங்குது. சரி சின்னவன் வீட்டுல மருமக கறி சமைச்சாலா என்னன்னு தெரியல. பாவம் பைய பசியோட கிடப்பானுங்க. வேலைக்கும் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு வேலை செய்யறது கஷ்டம் தான். இதை கொண்டு போய் கொடுப்போம். மதியானத்துக்கு நம்ம ஏதாவது ஒன்று ஆக்கிக்க வேண்டித்தான். எதை எடுத்துட்டு வரதுக்குள்ள பரப்பிங்க. எல்லாம் ஆக்கி நேரங்காலமா ரெடியா வச்சிருக்கும் போது சாப்பிட மாட்டீங்க. சாப்பிடுங்கன்னு கெஞ்சணும். என்னைக்காவது ஒரு நாள் லேட் ஆகி போச்சுன்னா தான் அன்னைக்குதான் பசிக்குதுன்னு கத்திக்கிட்டு கிடப்பீங்க. இந்தாங்க சாப்பிடுங்க. அம்மா சாப்பிட்டுச்சா? காலையில நேரமா போட்டு கொடுத்துட்டேன், பிபி மாத்திரை வேற போடணுமேன்னு சொல்லி. நீ சாப்பிட்டியா? எங்க அந்த வேலை வெட்டியெல்லாம் முடிச்சு உங்களை எல்லாம் கிளப்பி விட்டுட்டு நான் சாப்பிட்றதுக்கு தினமும் 11:30 மணி ஆயிரும் காலையில சாப்பாடு. மதியானம் உங்களுக்கு சமையலை முடிச்சு உங்களுக்கு அங்கே சாப்பாடு கொண்டு வந்து எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு நான் சாப்பிட 3:30 மணி 4 மணி ஆயிடும். எங்க நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கு இருக்குது? ஒன்னு கேட்டா வராயிரது பேசுவ. அவ்வளோத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. காலையில சாப்பிட்டீங்க, பசுதுனா 2 இடத்த வச்சு சாப்பிட வேண்டியதானே? இல்லடி, சின்னவன் வீட்டுல மருமக சமைச்சாலா என்னன்னு தெரியல. நீ தான் மதியானத்துக்கு சேர்த்து ஆக்கி போட்டிய. இட்லி எங்க மதியானத்துல திங்கிறது? கோழியை தான் அடிச்சு மதியானத்துக்கு சோறாக்கி குழம்பு வச்சிருவோம். பையன் வீட்டுல இருக்கனால இதை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்துறேன். வேலைக்கு போறதுக்குள்ள சாப்பிட்டுட்டு போங்க, இல்லைன்னா கடையில தான் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்குங்க. அதானே பார்த்தேன், எலி என்னடா அவனமா தெரியுதேன்னு. ஏத்த இதுக்கு தான் நீங்க சுத்தி வந்தீங்களா காலையில இருந்து? என்னடி காலையில இருந்து நான் உட்கார்றது கூட நேரம் இல்லாம எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாத்துக்கிட்டு இருக்கேன். அவங்க வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாங்களா, பசியும் பட்னியோட இருப்பாங்களா, இதை கொண்டு போய் கொடுக்கணுமா? என்னத்த நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அவங்க தான் தனியா போயிட்டாங்களா, அவங்களுக்கு ஆக்கி தின்னுக்க தெரியும். நீங்க கம்முன்னு வைங்க. இம்புட்டியும் ஊத்தி வச்சிருக்க, இதை சாப்பிடவும் முடியாது. சாப்பிட முடியாதது மிச்சம் மீதி வீட்டுல வைக்காம கொண்டு போய் கொடுத்தா அவங்களாவது சாப்பிடுவாங்கல்ல. பாத்தீங்களாங்க உங்க அம்மாவோட பேச்சு. உங்க தம்பியும் உங்க தம்பி பொண்டாட்டியும் நம்மள மதிக்கிறது கூட இல்ல. ஆனா இங்க அவங்க பேசிட்டாங்கன்னு உடனே இங்க இருந்து அங்க கடத்திக்கிட்டு போறத. நீ என்ன தங்கத்தையா சுட்டு வச்சிருக்க என்னமோ கடத்திக்கிட்டு போறதுக்கு? ஐயா கொடுத்தா கொடுத்துட்டு போகுது விடு. ஆமா, இன்னைக்கு இட்லி போகும், நாளைக்கு சட்னி போகும், நாளான்றைக்கு இந்த வீடே போகும் மொத்தத்தையும். இப்ப அவங்க பையன் சம்பாதிக்கிறனால எழுதி வச்சு விடுவாங்க. நாளைக்கு நம்ம 2 பேத்தையும் நடுத்தரவுல தோத்தி விட்டுருவாங்க. அத்தாடி ஆத்தா, உன் இட்லியும் வேணாம் ஒரு வெங்காயமும் வேணாடி, நீயே வச்சுக்கிட்டு சாப்பிடு. அதை எடுத்துட்டல, கொண்டு போய் குடு சாப்பிடட்டும். சும்மா வளவலன்னு பேசிட்டு இருக்க வேணாம். ஓமண்டாட்டி தான் 1000 நோனாட்டியம் பேசுறாளையா? உனக்கும் ஒரு வேலை இல்ல, அவளுக்கும் வேற வேலை இல்ல. கொண்டு போய் குடு போ. ஏங்க உங்க அம்மா போற போக்கே சரியில்லைங்க. முதல்ல மாதிரி இல்ல. அவங்க வீட்டுல அவ சண்டை போட்டுட்டானோனையும் உங்க அம்மா பாசமளியே பொழியுது. இதே சாக்குன்னு சொல்லி பையனையும் மறுமொழி வீட்டுக்குள்ள சேர்த்துற போதுங்க. நம்ம கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் ஆளாக்கி சொத்து சேர்த்து வச்சிருக்கோம், வந்தோடனே பையனுக்கு தூக்கி கொடுத்துற போகுது. கேரு என்னமோ சொத்து நமக்கு மட்டும்தான் உரிமையா இருக்கா? அவனுக்கும் பங்கு இருக்கு. அவனோட சொத்தையும் தான் நம்ம உட்காந்து தின்னுகிட்டு இருக்கோம். மறந்துட்டு பேசாத. இந்த வீட்டுல அவனுக்கும் உரிமை இருக்குது. வீட்டுக்கு வந்ததான் வருஷ பழப்பா இருக்குன்னு பார்த்தா நான் கட்டுனது அதுக்கும் மேல இருக்குது. ஒவ்வொருத்தனும் தான் சம்பாதிக்கணும், தான் குடும்பம் நல்லா இருக்கணும்னு அப்படி இழுத்து பிடிச்சிக்கிறானுங்க. நீங்களும் தான் இருக்கீங்களே, அடுத்தவனுக்கு இழுச்ச வாய்த்தனமா விட்டுக்கிட்டு. செவுட்ட காட்டி விட போறேன், வாய் முடிக்கிட்டு சாப்பிடும் போது எனக்கு கட்டுப்பேத்தாத. நண்டுல இருந்து சிண்டு வரைக்கும் எல்லாம் நம்மளுக்கு கிளின்னு கிளிக்கத்தான் இருக்குதே தவிர நம்ம என்ன சொல்றோம்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஆள் இல்ல. பிள்ளைய சாப்பிட்டுச்சுக்கலாம் என்னன்னு தெரியலையே. சாமி, உமா, சாமி. என்னம்மா கிளம்புவோமா? போகும் மாமோய், அப்படியே கடையில சாப்பிட்டு போயிருவோம். கடையில சாப்பிடலாம் நேரம் இருக்காது. டிஃபன் வாங்கிட்டு போயிருவோம், கடையில வச்சு சாப்பிட்டுக்கலாம். சரிங்க மாமோய்.
இன்னைக்கு பத்தி எடுக்க ஆள் வரேனாக்கே என்ன பண்றாங்கன்னு தெரியல. போ பாப்போம். என்னப்பா நீ இங்க நின்னுகிட்டு இருக்க இட்லியை வச்சுக்கிட்டு? உங்களுக்கு தாண்டா சாப்பிட்டீங்களா என்னன்னு தெரியலன்னு கொடுத்துட்டு போவோன்னு வந்தேன். எங்களுக்கா? ஏன்? இல்லடா வேலைக்கு போறீங்க, வீட்டுல சமைக்க வைக்கிறதுக்கு நேரம் இருக்குமோ என்னவோ, அதான் சரி சாப்பிட்டீங்களா என்னன்னு தெரியல. உங்க அன்னிக்காரி வேற இட்லியை கிலோ கணக்கில் ஊற்றி வச்சுவிட்டா, அதான் கொடுத்துட்டு போவோன்னு வந்தேன். இந்தாங்க சாப்பிடுங்க, சாம்பார் நல்லா ருசியா வச்சிருக்கிறேன். ஏத்தா இதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நீ கம்முன்னு எடுத்துட்டு போ, நாங்க கடையில வாங்கிக்கிறோம். அட வீட்டில் சாப்பிட்ட மாதிரி வருமாட கடை சாப்பாடு? வீட்டில் சாப்பிட்ட சாப்பாடுன்னு நிறச்சி நிற்கும், கடையில் சாப்பிட்டா ஏதோ அந்த நேரத்தில் மட்டும்தான் வயிறு கனமாக இருக்கும், அதுக்கப்புறம் சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. கடையிலேயே தீனி வாங்கி தின்னுக்கிட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? இந்தாங்க சாப்பிடுங்க. இல்லத்த அதுவும் இல்லாமல் கடையிலே வாங்கி தின்னுக்கிட்டு இருந்தா உடம்புக்கு கேடுடா. அதுவும் இல்லாமல் இவளுக்கு குழந்தையும் வேற என்ன உண்டாகணும்ல, அது அந்த நேரத்தில் ஏதோ பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அதுதான் வீட்டு சாப்பாடு சாப்பிடணும்னு சொல்கிறது. பிடிங்க சாப்பிடுங்க. சரி அம்மா சொல்லுதுல வாங்கிக்க. சரிங்க. உங்கள் அண்ணன் இன்னைக்கு வீட்டில் தான் இருக்கான், கோழி அடிச்சு குழம்பு வைக்க சொல்லியிருக்கான். மதியானம் வீட்டுக்கு வாங்க சாப்பிட்டுக்குவோம். கடைக்கு போனா அங்கேயே ஒரு நாள் ஒரு பொழுது ஆகி போயிடும், எங்க வர்றது? சரி அப்போ ராத்திரிக்கு வந்து கூட சாப்பிட்டுக்கங்க, கடையில் வாங்கி சாப்பிடாம. சரியா. உமா என்ன இவங்களோட சேர்ந்து வந்தா நான் மன்னிச்சு உங்க வீட்டுக்கு வந்துருவேன்னு நினைக்கிறீங்களா? என்னடி பெத்த ஆத்தாக்காரி இப்பதான் முதல்ல வீட்டுக்கு வார, வாங்க வந்து உட்காருங்க காபி தண்ணி சாப்பிடுங்கன்னு ஏதும் பேச முடியாம நடு ரோட்ல வச்சுக்கிட்டு என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? அவங்க என்னை வீட்டை விட்டு துரத்தினாங்களே அப்ப தெரியலையாமா? சரி வீட்டை விட்டு துரத்தினான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. வீட்டை விட்டு என்ன உன்னை கழுத்து பிடிச்சி வெளியே தரனால இல்லை உன் புருஷனை அடிச்சு வெளியே துரத்தினாளா? வேலை தொடங்கியிருக்கீங்க, காசை போட்டு ஒவ்வொன்றையும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, தொழிலை விட்டீங்கன்னா முடங்கி போயிடும். சரி தொழிலை போய் பாருங்கன்னு சொன்னதுக்கு இந்த பேச்சா? ஏத்தாச்சு இப்போ எதுக்கு வாழ்வல்னு கத்திக்கிட்டு வாங்க வீட்டுக்குள்ளே போய் பேசிக்கலாம். ஏண்டியாம்மா நீ ஏன் சொல்லு பார்ப்போம், நீ இந்த பிள்ளைகளை பேசாத பேச்சா? ஒரு வார்த்தை சொன்னோன்னே வீட்டை விட்டு வந்தாங்க, இப்போ அதே வார்த்தையை அவ சொன்ன போய் பொழப்ப பாருங்கன்னு தானே சொன்னேன். ஏன் வீட்டில் இருந்துக்கிட்டு பார்த்தாலும் அது பொழப்பு தான், ஏன் அங்கே போய் பார்த்தாலும் ஒரு பொழப்பு தான். அதுக்கு போய் இவளுங்க அந்த ஆட்டம் கட்டிக்கிட்டு வராளுகளே, இவளுங்களுக்கு நல்லதே சொல்லக்கூடாதா? நல்லது கெட்டது எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு ஒன்றும் தெரியாமல் ஒன்றும் இல்லை. ஓஹோ அப்படியா? சரி ராசாத்தி சரி ஒன்றும் இல்லாதவங்கன்னு சொல்லி தானே எங்களை இலக்காரமாக நினச்சிங்க. இப்போ நாங்களும் தொழில் பண்ணி நாங்களும் நல்ல நிலமையில தான் இருக்கோம். அடடடா இது தெரியாமல் போச்சே. அப்படியாம்மா தொழில் பண்ணி முன்னேறி இருக்கீங்களா? சரிடா. என்ன கிளவி வாய் ஓவர நீளுது, மேலே ஒரு வார்த்தை பேசுகிற கண்ணும் கையும் நீளுண்டி. என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க? ஆத்தாக்காரி பெத்த பையனுக்கு கூட இடத்த விற்று காசை கொடுக்காம நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி பொம்பளை பிள்ளைங்க 2 பேர் வாழ்க்கையும் சீரழிஞ்சு சின்ன பின்னம் ஆயிடக்கூடாதுன்னு உங்களுக்கு கொடுத்தா இன்னைக்கு அவ காசை வாங்கி தின்னுபிட்டு அவளே எகத்தாலும் பேசிட்டு இருக்கீங்களா? தேவையில்லாத பேசாத. அடைச்சி வாய மூடுங்கடா. என்னமோ அவனுங்கெல்லாம் சம்பாரிச்சு நம்ம கடை வைக்கிறாங்க, கடை எவன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிங்க? எல்லாம் மாமனார் வீட்டிலேருந்து சுரண்டியில் எடுத்துகிட்டு போனீங்க. ஓடி போகும்போது வீட்டில் இருந்த பணம் நகன்னு மொத்தத்தையும் கழுத்தை விட்டு எடுத்துக்கிட்டு ஓடுனா அவ காசை வச்சு நீ தொழில் பண்ணுன. அப்புறம் நடிப்பை போட்டுக்கிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்து இந்த காசு பணத்தை வாங்கிட்டு வந்துட்டு இப்போ அவளை நிற்கதியை விட்டுவிட்டு எல்லாம் நடிச்சுக்கிட்டு தெரியுறீங்களா? ஏன்னா காசை தூக்கி வீசுவேன்னு சொன்னியாமல, அந்த காசை அவ போட்ட பிச்சடி, அந்த பிச்சையில நீ வாழ்ந்துக்கிட்டு நீ அவளே எகத்தாலும் பேசிக்கிட்டு இருக்கியா? இப்பதானே தெரியுது உங்க காசுல தான் நாங்க வாழ்றோம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ. நாங்க நினைச்சோன்னா இப்பயும் உங்க காசை தூக்கி வீசுவோம். மேய்க்கிறது எருமை ஏன் நினைக்கிது பல்லாக்கு. ஏண்டி ஏன் இப்போ அவ கேட்ட உடனே நீ காசை தூக்கி மூஞ்சில வீசிடுவ? எங்க வீசு பாப்போம். நான் தான் இப்போ கேட்டுட்டேல எடுத்து வீசு. இப்போ விற்கிற நீ கொண்டு போன 20 பவுனு வீட்டில் இருந்த ரொக்கம், அதுக்கப்புறம் இப்போ வாங்கிட்டு போனியே அந்த காசு மொத்த காசு எண்ணி வைடி. ஓஹோ இப்போ என்னால் முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லுண்டி. பெற்றவங்க வைத்த காய போட்டுவிட்டு எந்த பிள்ளையாலும் நிம்மதியாக வாழ முடியாது. இன்னைக்கு நீ வேணா சந்தோஷமா இருக்கலாம், என்னைக்காவது ஒரு நாள் நடுத்தெருவுக்கு வரும்போது அம்மா அப்பான்னு நீ அங்கே தாண்டி வந்து நிற்கணும். அந்த பிள்ளையும் என் பையனும் எம்புட்டு கஷ்டப்பட்டாங்க உங்களை வளர்க்குறதுக்கு. ஆனால் இன்னைக்கு எம்புட்டு திமிரு பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்களாம் வரலன்னா என்ன அவங்களுக்கு யாரும் இல்லை நினச்சிட்டு இருக்கியா? நாதி இல்லாமல் இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ? நீங்களே கஷ்டப்பட்டோடு வருவீங்க. அன்னைக்கு உங்களுக்கெல்லாம் அவங்க பேச மாட்டாங்க, நான் பேசுவேன். விளக்கமாக எடுத்து வச்சு பேசுவேன். என்னம்மா மொட்டை கிழவியை ஏற்றி விட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கியோ? ஏண்டி அவங்க பேசுனதெல்லாம் நான் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க. உங்கள் அப்பன் பாவம், எனக்காக இல்லைனாலும் உங்கள் அப்பாவுக்காக வாங்கடி வீட்டுக்கு. அதை சொல்லிட்டு வந்துட்டோம்ல, செத்தாலும் வாழ்ந்தாலும் இனி அந்த வீட்டுக்கு வரமாட்டோன்னு. உங்கள் அப்பாவுக்கு ஒன்று கிடக்க ஒன்று ஆயிடும்டி. உங்கள் மேலே உயிரே வச்சிருக்காருடி அந்த மனுஷன். வாங்கடி வீட்டுக்கு. இந்த நீலி கண்ணீர்லாம் வேறங்கிட்ட போய் வடிச்சுக்க. மாமோய் கஷ்டப்பட்டு இவங்க வீட்டிலேருந்து கொண்டு வந்தது மூஞ்சில தூக்கி வீசிட்டு இவங்க உறவே முறிச்சிடணும் மாமோய். வாங்க மாமோய் உள்ள. என்னடி நின்றுட்டு இருக்க? இதுதான் உன் பிள்ளையோட குணம். போ.